Hello friends, welcome to Navy Max. இன்னைக்கு வந்து நம்ம exercise 1.5 பார்க்க போறோம். அதுல first 7th question பார்க்கலாம். Question என்னன்னா, if function f from R to R and g from R to R are defined by f of x equal to x power 5 and g of x equal to x power 4, then check if f g are 1 to 1 and f dot g is 1 to 1. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, ஃபங்க்ஷன் f and g கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே வந்து ஃப்ரம் ரியல் நம்பர் டு ரியல் நம்பர். அப்புறம் f of x என்ன சொல்லியிருக்காங்க, x பவர் 5. அப்புறம் g of x என்ன சொல்லியிருக்காங்க, x பவர் 4. இப்போ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் வந்து 1 to 1 இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணோம். அதுக்கப்புறம் f dot g கண்டுபிடிச்சிட்டு அதுவும் வந்து 1 to 1 இல்லையான்னு செக் பண்ணோம். வந்து ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கலாம். அதாவது f of x equal to x பவர் 5 ஃபங்க்ஷன் f ஃப்ரம் ரியல் நம்பர் டு ரியல் நம்பர். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபங்க்ஷன் எஃப் வந்து ஒரு 1 to 1 இல்லையான்னு நம்ம செக் பண்ணோம். இப்போ எக்ஸோட வேல்யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர்ஸ் வரும். அது வந்து நம்ம ஒரு சாம்பிளுக்கு ஒரு 4 நம்பர் எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். வென் எக்ஸ் ஈக்குவல் டு -1 எஃப் ஆஃப் -1 ஈக்குவல் டு -1 பவர் 5 இஸ் ஈக்குவல் டு -1. அதாவது இந்த f of x வந்து x power 5 அதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அடுத்து when x equal to 1 f of 1 equal to 1 power 5 which is equal to 1. அதுக்கப்புறம் இன்னும் வேறு ஏதாவது எடுத்து எழுதிக்கலாம். when x equal to -2 f of -2 equal to -2 power 5 -2 power 5 என்ன வரும், -32. அப்புறம் when x equal to 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ f of 2 என்ன வரும், 2 power 5 equal to 32. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ வந்து -1, f of -1 வந்து -1. x வந்து 1 இருக்கும்போது f of 1 வந்து 1 இருக்குது. அதே மாதிரி x equal to -2 வந்து f of -2 வந்து -32. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸில் ஒரு எலிமெண்ட்டுக்கும் டிஸ்டிங்க்டான இமேஜ் இருக்குது. அதாவது -1க்கு வந்து -1 தான், 1க்கு 1, -2க்கு -32, 2க்கு வந்து 32. இந்த மாதிரி ஒரு டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட்டுக்கும் டிஸ்டிங்க்ட் இமேஜ் இருந்ததுன்னா அப்போ அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ வந்து அந்த ஆரோ டயக்ராம் வரையலாம். ஆர் ஃபங்க்ஷன். இப்போ இந்த எக்ஸ் வேல்யூஸ்லாம் எழுதிக்கலாம். -1 1 -2 2. அதே மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூஸ் எழுதிக்கலாம். -1 1 -32 32. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய நம்பர்ஸ் வரும். நம்ம சாம்பிளுக்கு எடுத்ததுனால அது மட்டும் எழுதிக்கிறோம். இப்போ வந்து மேப் பண்ணிக்கலாம். -1 to -1 1 to 1 -2க்கு -32 2க்கு 32. அதாவது ஒரு எலிமெண்ட்டுக்கும் டிஸ்டிங்க்டான இமேஜ் இருக்குது கோடொமைனில். அப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷன் வந்து 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். வந்து நம்ம எழுதிக்கலாம். Distinct elements have distinct images in the codomain. Therefore this function f is 1 to 1. வந்து நம்ம ஃபங்க்ஷன் f வந்து 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது வந்து ஃபங்க்ஷன் g வந்து 1 to 1 இல்லையான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து g of x ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ எழுதியிருக்கோம். g of x equal to x power 4. இப்போ வந்து சில நம்பர்ஸ் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் என்ன வருதுன்னு பார்க்கலாம். அதாவது when x equal to -1 g of -1 equal to -1 power 4 which is equal to 1. அடுத்து when x equal to 1 g of 1 equal to 1 power 4 equal to 1. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா -1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது g of -1 வந்து 1 வருது. அதே மாதிரி x equal to 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது g of 1 வந்து 1 வருது. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ்க்கு வந்து ஒரே இமேஜ் தான் வருது. அந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து 1 to 1 வராது. அது வந்து நம்ம எழுதிக்கலாம். டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட்ஸ் does not have distinct images, therefore this function g is not 1 to 1. இப்போ வந்து நம்ம ஃபங்க்ஷன் g வந்து 1 to 1 இல்லை அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது வந்து f dot g வந்து கண்டுபிடிச்சு இது வந்து 1 to 1 இல்லையா நம்ம செக் பண்ணணும். இப்போ f dot g வந்து எப்படி கண்டுபிடிக்கணும், f of g of x. இங்கே வந்து ஃபஸ்ட்டு f of x என்ன g of x என்னன்னு எடுத்து எழுதிக்கலாம். f of x வந்து x power 5, g of x வந்து x power 4. அப்போ f dot g equal to f of g of x.
which is equal to f of இந்த g of x வர இடத்துல அதோட வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும், அதாவது x பவர் 4. இப்போ பார்த்தீங்கன்னா இது f of x ஃபார்மேட்டில் இருக்குது. f of xக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, x பவர் 5. இந்த x பவர் 5 அதாவது இந்த எக்ஸ்ன்ற வர இடத்துல x பவர் 4 வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ என்ன வரும், x பவர் 4 the whole பவர் 5. இப்போ வந்து என்ன ஒரு ஆன்சர், x பவர் 20. அதாவது 4ம் 5ம் மல்டிப்ளை ஆகும், அதனால் x பவர் 20. இப்போ வந்து f டாட் ஜியோட ஆன்சர் வந்து x பவர் 20 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து 1 to 1 இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். இப்போ வந்து இதை f டாட் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 20 இப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ வந்து எக்ஸ்ன்னு வர இடத்துல நம்ம சில வேல்யூஸை வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். when x equal to -1 இந்த நம்பர் தான் எடுக்கணும்னு இல்லை, எந்த நம்பர் வேணாலும் நீங்கள் சாம்பிளுக்கு கொஞ்சம் எடுத்துக்கலாம். f டாட் ஜி ஆஃப் -1 equal to -1 பவர் 20 which is equal to 1. அதுக்கப்புறம் when x equal to 1 f dot g of 1 equal to 1 power 20 which is equal to 1. அதாவது -1 அப்படின்னு எக்ஸை நம்ம போட்டாலும் ஆன்சர் f டாட் ஜி வந்து 1 அப்படின்னு வருது. அதேமாதிரி when x equal to 1 போதும் ஆன்சர் வந்து 1 அப்படின்னு வருது. இப்போ வந்து இது ஒரு ஆரோ டயக்ராமாக நீங்கள் வரைஞ்சிங்கன்னா இங்கே பாருங்கள், -1 1 அதே மாதிரி இங்கே வந்து 1 ரியல் நம்பர் f டாட் ஜி. இப்போ வந்து -1க்கு வந்து 1 அதே மாதிரி 1க்கு வந்து -1. அதாவது டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் த டொமைனுக்கு வந்து சேம் இமேஜ் தான் வருது கோடொமைனில். அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து 1 to 1 ஃபங்க்ஷன் கிடையாது. டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் டொமைனுக்கு வந்து டிஸ்டிங்க்ட் இமேஜ் தான் இருக்கணும் கோடொமைனில். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷன் வந்து 1 to 1. அப்படி இல்லாததுனால இந்த ஃபங்க்ஷன் வந்து 1 to 1 இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். So we can say distinct elements of domain does not have distinct images in codomain. Therefore f dot g is not 1 to 1. இதான் வந்து 7th கொஸ்டினோட ஆன்சர். அடுத்து வந்து 8th கொஸ்டின் பார்க்கலாம். வந்து நம்ம 8th கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் என்னன்னா, கன்சிடர் த ஃபங்க்ஷன்ஸ் f of x, g of x, h of x as given below. Show that f dot g dot h equal to f dot g dot h in each case. அதாவது f of x, g of x and h of x வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம f dot g அதுக்கப்புறம் dot h is equal to f dot g dot h இது வந்து ஈக்குவல் அப்படின்னு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணோம். ஒரு கேஸ்லையும் 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள். அதாவது f of x equal to x minus 1, g of x equal to 3x plus 1 and h of x equal to x square. இதுக்கு தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதை எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிக்கலாம். f of x equal to x minus 1, g of x equal to 3x plus 1, அதுக்கப்புறம் h of x equal to x square. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், f dot g dot h இதான் வந்து LHS. இதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இதில் ஃபஸ்ட்டு வந்து f dot g கண்டுபிடிக்கலாம். அதாவது f dot g எப்படி எழுதலாம், f of g of x இப்படி எழுதலாம், which is equal to f of இந்த g of xன்னு வர இடத்துல அதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 3x plus 1. அப்போ அதை எழுதிக்கணும், f of 3x plus 1. இப்போ வந்து இது f of x ஃபார்மேட்டில் இருக்குது. f of xக்கு என்ன சொல்லியிருக்காங்க, x minus 1. இந்த xன்னு வர இடத்துல 3x plus 1 வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ எப்படி வரும், 3x plus 1 minus 1. இப்போ இந்த 1 கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்போ ஆன்சர் வந்து 3x. இது வந்து f dot g யோட ஆன்சர். அடுத்து வந்து நம்ம f dot g dot h வந்து கண்டுபிடிக்கணும். இது வந்து எப்படி எழுதலாம், f dot g dot h equal to f dot g of h of x இப்படி வந்து எழுதிக்கலாம். அடுத்தது இஸ் ஈக்குவல் டு f dot g. இந்த h of xன்னு வேறு இடத்துல அதோட வேல்யூ என்னன்னு பாருங்கள், x ஸ்கொயர். அப்போ அதை எடுத்து நம்ம எழுதிக்கலாம். இப்போ வந்து இது f dot g x ஃபார்மேட்டில் இருக்குது. அதோட ஆன்சர் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், 3x. இப்போ இந்த எக்ஸ்ன்னு வேறு இடத்துல x ஸ்கொயர் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ என்ன வரும், 3x ஸ்கொயர். இப்போ வந்து நம்ம RHS பார்க்கலாம். RHSக்கு வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், f dot g dot h. ஃபஸ்ட்டு வந்து g dot h கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் f dot g dot h வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ g dot h வந்து எப்படி எழுதலாம், g of h of x அப்படின்னு எழுதிக்கலாம், which is equal to g of இந்த h of xன்ற இடத்துல அதோட வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். அப்போது x ஸ்கொயர். இப்போ வந்து இது g of x ஃபார்மேட்டில் இருக்குது. g of xக்கு வந்து அவங்க என்ன கொடுத்துருந்தாங்க, 3x plus 1. அந்த எக்ஸ்ன்னு வர இடத்துல x ஸ்கொயர் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ என்ன வரும், 3x ஸ்கொயர் plus 1 அப்படின்னு வரும். இப்போ அடுத்து வந்து f dot g dot h வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அது வந்து நம்ம எப்படி எழுதலாம், f of g dot h of x இப்படி எழுதிக்கலாமா. இப்போ f of இந்த g dot h of xக்கு வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 3x ஸ்கொயர் plus 1. அப்போ அது வந்து நம்ம எடுத்து எழுதணும்.
இப்போ வந்து இது f of x ஃபார்மேட்டில் இருக்குது. f of xக்கு வந்து அவங்க கொடுத்தது வந்து x minus 1. அந்த xன்னு வர இடத்துல நம்ம 3x square plus 1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ ஆன்சர் என்ன வரும்? 3x square plus 1 minus 1. இப்போ இந்த 1 கேன்சல் ஆகிடுமா? அப்போ ஆன்சர் வந்து 3x square. இதான் வந்து RHSோட ஆன்சர். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா LHSும் 3x square தான், RHSும் 3x square தான். இப்போ நம்ம அதை எழுதிக்கலாம். f dot g dot h is equal to f dot g dot h. LHS equal to RHS, hence proved. இப்போ வந்து நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். அதாவது கொஸ்டின் என்னன்னா f of x equal to x square, g of x equal to 2x, h of x equal to x plus 4. அதாவது f of x கொடுத்துருக்காங்க, g of x, h of x. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு LHS கண்டுபிடிக்கலாம். அதாவது f dot g dot h. இப்போ LHSல வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம f dot g கண்டுபிடிக்கலாம். f dot g equal to இது எப்படி எழுதலாம்? f of g of x இப்படி எழுதலாமா? அடுத்தது f of g of xன்ற இடத்துல என்ன இருக்குன்னு பாருங்கள், 2x. அப்போது f of 2x. இப்போ வந்து இது f of x ஃபார்மேட்டில் இருக்குது. f of xக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? x square which is equal to இந்த xன்னு வர இடத்துல 2x அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ 2x the whole square. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 4x square. இதான் வந்து f dot g. அடுத்து வந்து f dot g dot h வந்து கண்டுபிடிக்கணும். இது வந்து எப்படி எழுதணும்? f dot g of h of x இப்படி எழுதணும். இப்போ வந்து என்ன வரும்? f dot g இந்த h of xன்ற இடத்துல என்ன இருக்குன்னு பாருங்கள், x plus 4. அப்போ அதை எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா f dot g of x ஃபார்மேட்டில் இருக்குது. அதோட ஆன்சர் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், 4x square. அப்போது இந்த x அப்படின்னு வர இடத்துல x plus 4 வந்து சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போ எப்படி வரும்? 4 into x plus 4 the whole square. இப்போ வந்து இது a plus b whole square ஃபார்மேட்டில் இருக்கியா, இது வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம். அப்போது 4 into a வந்து x, அப்போது x square plus 2ab. அப்போது 2 into x into 4. அப்போ என்ன வரும்? 8x plus b square, அதாவது 4 square 16. இப்போ வந்து இந்த 4 உள்ளே வந்து மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ என்ன வரும்? 4x square plus 8 into 4 32x plus 16 into 4 64. இதான் வந்து LHSோட ஆன்சர். அடுத்து வந்து RHS பார்க்கலாம். RHSக்கு வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? f dot g dot h. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு g dot h வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது g dot h equal to g of h of x. இப்போ வந்து g of இந்த h of xன்ற இடத்துல அதோட வேல்யூ வந்து நம்ம எழுதணும். அதாவது x plus 4. இப்போ வந்து இது g of x ஃபார்மேட்டில் இருக்குது. g of xக்கு வந்து என்ன கொடுத்துருந்தாங்க? 2x. அந்த xன்னு வர இடத்துல x plus 4 வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ 2 into x plus 4. இப்போ சால்வ் பண்ணால் 2x plus 8. இதான் வந்து g dot h. அடுத்து வந்து f dot g dot h வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இது வந்து எப்படி எழுதலாம்? f of g dot h of x இப்படி எழுதலாமா? which is equal to f of இந்த g dot h of x தான் இங்கே நம்ம கண்டுபிடிச்சோம், அதாவது 2x plus 8. ஸோ அதை எடுத்து நம்ம இங்கே எழுதிக்கலாம். இப்போ வந்து இது f of x ஃபார்மேட்டில் இருக்குது. f of xக்கு வந்து அவங்க கொடுத்தது வந்து x square. அப்போ xன்னு வர இடத்துல 2x plus 8 வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போது 2x plus 8 the whole square அப்படின்னு வரும். இப்போ வந்து இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அதாவது a plus b whole square ஃபார்மேட்டில் இருக்குது. ஃபஸ்ட்டு a square, அதாவது 4x square plus 2ab. அப்போ என்ன வரும்? 2 into 2 4, 4 into 8 32. அப்போ 32x plus b square, அதாவது 8 square வந்து 64. இப்போ ஆன்சர் என்ன வந்துச்சு? 4x square plus 32x plus 64. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா LHSக்கும் அதே தான், RHSக்கும் அதே தான். ஸோ we can say LHS equal to RHS, hence proved. அடுத்து வந்து நம்ம தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். கொஸ்டின் என்னென்னா f of x equal to x minus 4, g of x equal to x square, h of x equal to 3x minus 5. இப்போ வந்து நம்ம LHS முதல்ல பார்க்கலாம். LHSக்கு வந்து f dot g dot h வந்து கண்டுபிடிக்கணும். இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம f dot g வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ இது எப்படி எழுதலாம்? f of g of x இப்படி எழுதிக்கலாம், which is equal to f of இந்த g of xன்ற இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க? x square. அதை எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது f of x ஃபார்மேட்டில் இருக்குது. f of xக்கு வந்து x minus 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த xன்னு வர இடத்துல x square வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போது x square minus 4 இதான் வந்து f dot g. அடுத்து வந்து நம்ம f dot g dot h வந்து கண்டுபிடிக்கணும். அது வந்து எப்படி எழுதணும்? f dot g dot h equal to f dot g of h of
எக்ஸ் இப்படி எழுதணுமா? அடுத்தது எஃப் டாட் ஜி, இந்த ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்ற இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க? 3x மைனஸ் 5. அப்போ அதை எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். இப்போ வந்து இது எஃப் டாட் ஜி ஆஃப் எக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குது. இதோட ஆன்சர் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4. அப்போது இந்த எக்ஸ்ன்னு வர இடத்துல 3x மைனஸ் 5 வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ எப்படி வரும்? 3x மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4. இப்போ வந்து இது a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போது ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். அப்போ எப்படி வரும்? 9x ஸ்கொயர் மைனஸ் 30x ப்ளஸ் 25 மைனஸ் 4. இப்போ இது இன்னும் ஃபர்தராக சால்வ் பண்ணால் 9x ஸ்கொயர் மைனஸ் 30x ப்ளஸ் 21. இதான் வந்து LHS. அடுத்து வந்து RHS பார்க்கலாம். RHSக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? எஃப் டாட் ஜி டாட் ஹெச். இதில் வந்து ஜி டாட் ஹெச் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஜி டாட் ஹெச் பார்க்கலாம். ஜி டாட் ஹெச் வந்து எப்படி எழுதணும்? ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் இப்படி எழுதணும். ஜி ஆஃப் இந்த ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்னு வர இடத்துல அதோட வேல்யூ எடுத்து எழுதணும், அதாவது 3x மைனஸ் 5. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஜி ஆஃப் எக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கா? ஜி ஆஃப் எக்ஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸ்ன்னு வர இடத்துல 3x மைனஸ் 5 எழுதணும். அப்போது 3x மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர். இப்போ வந்து இது a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அப்போ என்ன வரும்? 9x ஸ்கொயர் மைனஸ் 30x ப்ளஸ் 25. இதான் வந்து ஜி டாட் ஹெச். அடுத்து வந்து நம்ம எஃப் டாட் ஜி டாட் ஹெச் வந்து பார்க்கணும். இது வந்து எப்படி எழுதணும்? எஃப் ஆஃப் ஜி டாட் ஹெச் ஆஃப் எக்ஸ் இப்படி எழுதணுமா? அடுத்தது எஃப் ஆஃப் இந்த ஜி டாட் ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்ற இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அதாவது நம்ம கண்டுபிடிச்சது 9x ஸ்கொயர் மைனஸ் 30x ப்ளஸ் 25. இதை எடுத்து நம்ம இங்கே இதில் எழுதிக்கணும். 9x ஸ்கொயர் மைனஸ் 30x ப்ளஸ் 25. இப்போ வந்து இது எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குது. எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு வந்து கொடுத்தது எக்ஸ் மைனஸ் 4. இந்த எக்ஸ்ன்ற வர இடத்துல இது வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். இப்போ ஆன்சர் எப்படி வரும்? 9x ஸ்கொயர் மைனஸ் 30x ப்ளஸ் 25 மைனஸ் 4. இப்போ இது இன்னும் சால்வ் பண்ணால் 9x ஸ்கொயர் மைனஸ் 30x ப்ளஸ் 21. இதான் வந்து RHS. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா LHSும் RHSும் ஒரே ஆன்சர் தான். ஸோ வி கேன் ரைட் LHS ஈக்குவல் டு RHS, ஹென்ஸ் ப்ரூவ்ட். இதான் வந்து 8th கொஸ்டினோட ஆன்சர். உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வேறு ஏதாவது சம் டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. மறக்காமல் நிவி மேக்ஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.